கிறிஸ்துவின் திருச்சபை இவ்வுலகில் பிறந்த நாள் முதல் அதை அழித்து போடுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. முதலாவது சவுல் என்னும் மனிதன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தார், மிகுந்த வன்முறைகளை கையாண்டார் என அப்போஸ்தலர் 8:3 உரைக்கிறது. அதைத் தொடர்ந்து ரோமானிய 10 சக்கரவர்த்திகளின் காலத்தில் சபை வெகுவாக துன்பப்படுத்தப்பட்டது. பின்னர் வால்டர், ரூசோ, மார்க்ஸ் போன்றவர்கள் கருத்தியல் ரீதியாக சபையை அழித்து போட முற்பட்டனர். இன்னும் இந்தியாவில் பாருங்கள், அரசியல் ஆதிக்கத்தை கொண்டு கிறிஸ்தவத்தை இந்தியாவில் அழித்து போட அநேகர் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் மத்தேயு 16:18 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு, எவராலும் எந்த ஆயுதத்தாலும் கிறிஸ்துவின் திருச்சபையை மேற்கொள்ள முடியாது என்பதே. கிறிஸ்துவின் திருச்சபை ஒரு பெரிய பாறாங்கல் போன்றது, அதன் மேல் மோதுகின்ற அனைவரையும் அதை அடித்து நொறுக்கி போடும் என தானியேல் 2:44 உரைக்கிறது. எனவே திடன் கொள்வோம், நம் சேனையின் அதிபதி பின் செல்வோம், ஜெயம் பெறுவோம்.